ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பங்கரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி உப்பு உருண்டை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ செய்ய போகிற உப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஆளாக்கு அரிசி, புழுங்கல் அரிசியில் தான் நாங்கள் செய்வோம். அதனால் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய், ஒரு 7 முந்திரி, ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை சிட்டிகை வந்து பெருங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான உப்பு, ஒரு துண்டு இஞ்சி. இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்புறம் வேறு உப்பு போடுவோம், அதனால் நம்ம குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஊற்றி நம்ம கிண்டும் போது இது கரெக்டாக இருக்கும் தண்ணி. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா அரிசியும் மொத்தமாக அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பற்ற வச்சுக்கலாம், ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த நெய் போட்டுக்கலாம். நம்ம நெய் போட்டால் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான் எண்ணெயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா பூ போல் வரும். எண்ணெய் காய்ட்டான். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு இது வந்து கருத்துரும். அதுக்கு தான் இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுறோன்னா அது கொஞ்சம் வெள்ளையாக நமக்கு கிடைக்கொண்டு தான், இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஆகிடும். அதனால் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஏன்னா மாவு வேக வைக்க தானே போதும். இப்போ மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றி கொஞ்சம் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் அது உடனே இதாகிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா இதுவாகிடும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வெட்டிட்டிங்கன்னா இதாகிடும், கட்டி முட்டியும் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பெருங்காயத்தூளையும் இந்த கொத்தமல்லியும் 2த்தையும் நம்ம போட்டுக்கலாம். இது முதலே தான் போடணும், நான் அது கவனிக்கல, அதனால தான். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பதம் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆறிடுச்சு. நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இதை பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம். நமக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா இப்போ மாவு வெந்து போச்சு நமக்கு, அதனால் நம்ம வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி உருட்டி நம்ம அடுக்கிக்கலாம். இதில் இது ரொம்ப நேரம் கூட வேக வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வச்சா போதும்.
ஒரு 7 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும், எடுத்துக்கலாம். இப்போ மூடிக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. இதில் ஒட்டாமல் இருந்துச்சுனாக்கா வெந்துடுச்சு தான் பாருங்க. இப்போ இதை நம்ம உடச்சி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இது ஆறுச்சுனாக்கா இன்னும் நல்லா பூ போல் நமக்கு கிடைக்கும். இந்த பாருங்க நல்லா பூ போல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.